வணக்கம். எனக்கு முன்னாலே பேசிய தோழர்கள் விரிவாக இந்த விடுதலை படத்தை பற்றியும் அதற்கு முன்னால் நடந்த அவர்களுக்கு சம்பந்தப்பட்ட புரட்சியில் அவர்கள் பங்குகளை பற்றி குறிப்பிட்டார்கள். குறிப்பாக மூத்த தோழர் தியாகு அவர்கள் இந்த இயக்கத்தினுடைய இயக்கம் அந்த காலத்துல வந்து கோர்ட்டுகளை மதிக்கிறது இல்லை, வக்கீல்களை வைக்கிறது இல்லை. அதனால்தான் அவர் வந்து 15 வருஷம் உள்ள வந்திருக்கிறார். அவர் வந்து அந்த முத்து தங்கப்பாங்கிற ஒரு எம்எல்ஏ அந்த ஊர்ல வந்து ஜாதி வன்கொடுமை மற்றும் வந்து அந்த ஒரு நிலப்பொருத்து சிந்தனை அந்த பகுதியே ரொம்ப அழிச்சிட்டு இருந்தாப்புல. அது அவர் நினைச்சா எதுவும் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சர்வாதிகாரமா இருந்தது. அதனால வந்து அந்த காலகட்டத்தில் அழித்தொழிப்பு என்பது வந்து என்ன செஞ்சோன்னா ஒரு தலைவரா முடிவு பண்றது இல்லை. அந்த கிராமிய கமிட்டியில இருந்து அந்த கிராமத்துல வந்து நாங்க எவ்வளவு எந்த அளவுக்கு இந்த நிலப்பொறுப்புவால நாங்க வந்து ஒரு ஜாதி கொடுமைக்காகவும் அவன் எவ்வளவுலாம் நம்முடைய பெண்களை வந்து மானபங்கப்படுத்துறது, பெண்களை வந்து யாரனாலும் எப்படினாலும் தூக்கிட்டு போகலாம் அப்படிங்கிற நிலை இருந்தது. இப்படிங்களெல்லாம் எழுத்துப்பூர்வமா வந்து அந்த தாலுக் கமிட்டி வந்து மாவட்ட கமிட்டி கொடுக்குது. மாவட்ட கமிட்டி வந்து அப்புறம் அந்த மாநில கமிட்டி வைத்து சரி இது சரி வந்து அழித்தொழித்தல் சரிதான் அப்படிங்கிறது வந்து அவனை போட்டணும் அப்படிங்கும் போது அந்த அழித்தொழிப்பில் எல்லாம் முன்னால நிற்கிறது நம்முடைய தோழர் தமிழரசன். அவர் தமிழ்நாட்டில் உள்ள எல்லா வழக்குகளும் இல்லை அவர் பேரு இருக்கும். அவர் இருந்தாரோ இல்லையோ இருந்தாலும் அவர் பேர் முன்னிலையில் இருக்கும். அந்த அளவுக்கு வந்து அழித்தொழிப்பில் முத்து தங்கப்பாவுடைய அழித்தொழிப்பில் தோழர் கலந்து கொள்ளாத கூட அவருடைய பேரை முன்னிலைப்படுத்தி அந்த வழக்கில் அவரை போட்டு அவர் வந்து தூக்கு தண்டனைக்கு கைதியா வந்து திருச்சி சிறையில் இருந்தாரு. அவரோட முக்கிய தோழர் புலவர் கலிவிருமாள், அப்புறம் நம்முடைய தோழர் பெரியவர் ஏஎம் கோதண்டராமன் எல்லாம் வந்து ஏஎம் கோதண்டராமன் அந்த வழக்குல அவர் சென்னையில் இருக்கார். அவருக்கும் அந்த வழக்குக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இருந்தாலும் கூட 5 ஆண்டுகள் வந்து திருச்சி சிறையில் இருந்தாரு. அவருடைய தோழர் தியாகும் அவரோட சிறையில் இருந்திருந்தார். ஸோ இந்த நிலையில வந்து என்ன சொன்னா அந்த அழித்தொழிப்பில் வந்து என்ன சொன்னா அதுக்கு பிறகு கட்சியின் நிலைப்பாட்டில் வந்து அழித்தொழிப்பில் நம்ம வந்து கோர்ட்ல வந்து வக்கீலே வைக்கக்கூடாது அப்படிங்கிற நிலையில இருந்தது. அதுக்கு பிறகு மாறி வந்து என்ன சொன்னா எந்த சிறையில பார்த்தாலும் இந்த 100 தோழர்களுக்கு மேல நக்சலைட்னு ஒரு தனியா போர்டே போட்டிருப்பான். அதுல வந்து 100 பேருக்கு மேல இருப்பாங்க. அதுல வந்து தூக்கு தண்டனை கைதிகள் வந்து ரொம்ப இருந்துவாங்க. இருந்தாலும் தமிழ்நாட்டில் வந்து என்ன சொன்னா அந்த மனித உரிமை அமைப்புகள், அதாவது வந்து நம்முடைய தோழர் ஈஸ்வரன், அப்புறம் வந்து பழைய மேயர் கிருஷ்ணமூர்த்தி போன்றவர்களுடைய அந்த அவங்களுடைய விடாமுயற்சினால என்னாச்சுன்னா அப்பொழுது இருந்த முதல்வர் கலைஞர் கருணாநிதியை சந்திச்சு அவங்க வந்து என்னாச்சுன்னா அதை வந்து அந்த தூக்கு தண்டனை வந்து அந்த நான் இல்லைன்னா நாங்கள் வந்து எங்களுடைய அப்போடைய பிரசிடென்ட் வந்து கிவி கிரி அவரை நாங்கள் சந்திச்சு நாங்கள் கேட்டு நாங்கள் வந்து இதை வந்து இந்த தூக்கு தண்டனை ஆயுள் தண்டனையை மாத்திட்டோம்னா நீங்க வந்து அந்த உங்களுக்கு வந்து பெருமை கிடைக்காது அப்படிங்கிறதெல்லாம் அவரோட பேசி அதாண்டி தமிழ்நாடு அரசு வந்து இவங்களுடைய தூக்கு தண்டனை எல்லாம் ஆயுள் தண்டனையா மாற்றுது. அதுக்கு பிறகுதான் பிறகு என்னாச்சுன்னு சொன்னா இந்த வழக்கறிஞர்களை வைத்து வழக்கை வாதாடணும்னு சொல்லும்போது 1980 வந்து என்னாச்சுன்னா தோழர் தியாகு, தோழர் லெனின், அப்புறம் வந்து கந்தசாமி, அப்புறம் வந்து அந்த வள்ளுவன் புலவருடைய மூத்த பையன் வள்ளுவன் அவர்கள் எல்லாம் அங்க இருந்தாங்க. அவங்களோட சந்திச்சு இந்த சிறையிலிருந்து தமிழரசன் வந்து வெளியே கொண்டு வந்து அவரை கடலூர்ல கொண்டு சேர்க்கிறவரை இந்த பொறுப்பு என்னிடம் ஒப்படைச்சாங்க. அந்த அளவுக்கு வந்து தமிழரசன் நல்ல முறையில் பாதுகாக்கப்படணும் அப்படிங்கறது வந்து உறுதியா கட்சி நம்புச்சு. அதுக்கு பிறகு வந்து என்ன சொன்னா அதுல சிபிஐ எம்எல் பார்ட்டி போலிஸ்லிக் பார்ட்டிக்கும் அந்த கொண்டப்பள்ளி சீதாராமையா தலைமையில் இருக்கக்கூடிய சிபிஐ எம்எல் பார்ட்டிக்கும் அந்த தமிழ் தேசியத்துக்கு ஏற்பட்ட முரண்பாட்டில் வந்து அவங்க வந்து தனியா வந்து தமிழ்நாடு விடுதலை படை அப்படிங்கிற இடத்துல வந்து என்னாச்சுன்னா புலவர் வந்து தனியா ஒரு கட்சி அமைச்சாரு. அதன் அடிப்படையில் 1984 ஒரு பெரிய மாநாடு பன்னட மாநாடை உருவாக்கி அந்த மாநாட்டில் வந்து தன்னுடைய தமிழ்நாடு விடுதலை படையினுடைய கொள்கை கோட்பாடுகளை எல்லாம் அறிவிச்சாங்க. அதன் அடிப்படையில் பல்வேறு நிகழ்வுகள் நடந்தது. அதை பத்தி நம்ம தோழர் வந்து நம்ம பொலிலன் வந்து மருதையார் பாட்டை எதுக்குனால இது பண்ணாங்கன்ட்டு. ஆனா மருதையார் பாலத்துல அந்த ரயிலை நிறுத்தணுங்கிறது தான் முறையான முறையில திட்டமிடப்பட்டது. ரயில் நிறுத்தப்படணும். ஆனா அப்படிங்கறது நிலையில வந்து எங்கேயோ கோளாறு நடந்து ரயில்வே ஊழியர்களும் அந்த சிக்னல் நிறுத்தவங்களுடையவங்களும் சரியா இயங்கல. ஆனா அதுக்கு பின்னால நடந்த ஒரு அதே மருதையாற்று பாலத்துல வந்து தோழர் லெனின் தலைமையில் நடந்த அந்த நிகழ்வுல வந்து அந்த ரயில தானாவே நிக்கக்கூடிய அளவுக்கு வந்து என்ன சிக்னல் எல்லாம் வந்து அவங்க அடிச்சு முடிச்சு அந்த வழி வந்து என்ன அதுல அதுக்கு மேலே அந்த தண்டவாளத்திலே பவுல்டர்ஸ்ல வச்சு
அந்த பச்சை இலையெல்லாம் போட்டு நிறுத்தி அது நிறுத்தப்பட்டது. அந்த அளவுக்கு வந்து என்ன தெளிமை. அதுக்கு பின்னால் நடந்த நிகழ்வுகளை நான் சரியா பண்ணாங்க. ஆனால் அதில் முதல்ல உள்ளதில் இதாகி போச்சு. ஆனால் அதுக்குண்டான காரணங்கள் எல்லாம் நம்முடைய தோழர் பொழிலன் தெளிவாக விளக்கியிருக்கிறார். ஸோ அதனால வந்து என்னாச்சு, மற்றும் வந்து தமிழரசனுக்கு வந்து அன்லக்கு என்னாச்சுன்னு சொன்னா, அவர் எடுக்கக்கூடிய எல்லா போராட்டங்களும் ஒரு விதமா அது வந்து நிறைவேறாமலே போயிட்டு இருந்தது. பல்வேறு வழக்குகள் வந்து அவர் மேல புனையப்பட்டது. குறிப்பா பொன்பரப்பி வந்து அவரு மக்களுக்காக தான் வந்து அந்த இது நடத்தணும் அப்படிங்கிறது சொன்னது புரியாம புரிதல் இல்லாம அந்த போலீஸ் வந்து அதை தனக்கு சாதமா பயன்படுத்தி எப்படி இந்த விடுதலை படைத்தல் வந்து கடைசியில சரணடையக்கூடிய பெருமாள் வாத்தியாரை வந்து அந்த போலீஸ் தனக்கு வந்து பெருமை வரணும் அப்படிங்கிறதுக்காக வந்து அந்த அதுவும் தமிழ் அமுதன்கிறவன் வந்து அவரை ஷூட் பண்ண சொல்லி அவரை ஷூட் பண்றானோ, அதே மாதிரி தமிழரசன் எடுத்த போராட்டங்கள்லாம் வந்து என்னாச்சுன்னா இயற்கையிலேயே அது வந்து முடியாம போயிடுச்சு. ஏன்னாச்சுன்னா இப்போ உட்கோட்டை வந்து இப்போ அதில் வந்து என்னாச்சு பணப்பறிப்பில் வந்து என்னாச்சுன்னா அந்த கேட்சியட் அன்னைக்கு சாவியே இல்லை, இருந்தால் கூட அவங்க வந்து என்னாச்சுன்னா அவன் சாவி இருக்கு கொடுக்கல அப்படிங்கிறதுனால அவன் தாக்கப்பட்டான். ஸோ இந்த அளவுக்கு வந்து பல்வேறு போராட்டங்கள் வந்து அது வந்து இயற்கையிலே பின்னடைவாதியை தவிர தமிழர்களுடைய தவறான நடவடிக்கைனால நடக்கலை. அதனால வந்து என்னாச்சுன்னா தமிழரசன் பற்றிய வரலாறு இன்னும் சரியா இந்த தமிழக மக்கள் மத்தியில கொடுக்கப்படல. ஆனா புலவர் வந்து அவருடைய தன்னுடைய கைப்படவே எழுதியிருக்கிறாரு. வந்து அந்த மக்கள் துணையோடு மரணத்தை வென்றேன் என்ற ஒரு நூல் எழுதியிருக்கிறாரு. அந்த நூலில் வந்து எல்லாமே தெளிவா ஓரளவுக்கு அவராலே மேற்பார்க்கப்பட்டு அவர் கையால் எழுத முடியாது. அவர் வந்து திருச்சி ஜெயிலில் இருக்கும்போது 5 பேர் தப்பிச்சிட்டாங்க. அதில் வந்து என்ன சொன்னா புலவர், அப்புறம் தமிழரசன், ராதாகிருஷ்ணன், ராமகிருஷ்ணன், அப்புறம் வந்து இங்க 5 பேர் வந்து தப்பிச்சிட்டாங்க. தப்பிச்ச போது என்ன பண்ணா புலவருடைய கையை வரல அதை வந்து ஒடிச்சிட்டாங்க. கை விரல் ஒடிச்சிட்டு அவரால் கையால் எழுத முடியாது. அதுக்கு பின்னால கையால் எழுத முடியாது. தமிழரசனையும் வந்து என்ன பார்க்கவே முடியாத அளவுக்கு தஞ்சாவூர் மருத்துவமனையில் வச்சிருந்தாங்க. அவருக்கு அதனுடைய அடையாளமா வந்து என்னதுன்னா நெத்தியிலே இப்படி போட்டு வச்சிருந்தாங்க. அதனால அடுத்த ட்ரிப்பு தமிழரசனை பார்க்கணும் கியூ பிராந்திக்கு தெரியணுங்கிறதுக்காகவே அவருடைய நெத்தி அப்படியே வந்து ஒரு பிறை மாதிரி வந்து ஒரு தழும்பு போட்டு வச்சிருந்தாங்க. அந்த அளவுக்கு அவருக்கு குறைப்பட்டு அவர் வந்து ஒரு அந்த மருத்துவமனையில் 50 நாட்களுக்கு மேல அந்த தஞ்சாவூர் மருத்துவமனையில் இருந்தாரு. அவரை கண்டு பார்க்கணுங்கிறதுக்காக அப்போ வந்து தமிழ்நாட்டில் வந்து கவர்னர் ஆட்சி தான் நடந்தது. அந்த கவர்னருடைய வெங்கட்ராமனுடைய தலைமைச் செயலாளரை பார்த்து அவரை பார்க்கணும் அப்படின்னு சொன்ன வந்து அதுக்கு அனுமதி வாங்கி அவர் அதுக்கப்புறம் பார்த்து அவருக்கு அதிலிருந்து அவர் மீண்டு வந்து திரும்பவும் வந்து இயக்க பணியில ஈடுபட்டார். அது புலவர் வந்து என்னாச்சுன்னு சொன்னா அதே போல இந்த வழக்கு மன்றத்தை பயன்படுத்தணுங்கிறதுல வந்து புலவர் எந்த என்னாச்சுன்னு சொன்னா புலவரை பத்தி தெரிஞ்சு புலவருடைய குடும்பத்தில் வந்து 7 பேர் வந்து அவருடைய 2 பையங்க, அதாவது வள்ளுவன், நம்பியாரு, அப்புறம் அவருடைய பங்காளிங்க ராஜமாணிக்கம், மாசிலாமணி, அப்புறம் வந்து ஆறுமுகம், அவர் 3 பேருமே பங்காளிங்க. அவங்களுக்கு ஒரே ரோல் என்ன போலீஸ் என்ன சொல்றாங்கன்னா நீங்க இந்த கேஸ்ல நீங்க அப்ரூவர் ஆகணும், புலவருக்கு எதிராக சார்ஜ் சொல்லணும்னு சொன்னா சொல்லலைன்னா என்ன நடக்குன்னா நீங்க புலவரோட தூக்கில் தொங்குங்கன்னு சொன்னார். பரவாயில்ல, புலவரே தூக்கில் தொங்கும்போது நாங்களும் தொங்கிக்கிறோம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து நாங்க அப்ரூவரா இருக்க மாட்டோம்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக அந்த 3 பேருமே அந்த வழக்கில் வர சேர்த்து விட்டாங்க. அப்புறம் அனந்தநாயகிங்கிற வந்து ஒரு அம்மா வந்து அவங்களுடைய மனைவியாரோட அக்கா, அவங்கள வந்து என்னாச்சு அந்த வழக்குக்கு அதுக்கு சம்பந்தமே கிடையாது. அந்த புலவருக்கு உண்டான 2 பெண் குழந்தைகளை வந்து அவங்க வந்து பாதுகாத்து வச்சிருந்தாங்க. அந்த போலீஸ்காரன் போய் கேட்கறான், நீங்க அந்த 2 குழந்தைங்களை எங்களுக்கு அனுப்புங்க, பெண் குழந்தைங்களை அனுப்புங்கன்றான். அவங்க முடியாதுன்னு சொன்னா உங்க வீட்டுல தான் சதி நடந்தது அப்படிங்கறதுனால அவங்களையும் போட்டு அவங்களும் 13 ஆண்டுகளுக்கு மேல சென்னை சிறையில வந்து வேலூர் பெண்கள் தனிச்சிறைச்சாலையில அடைக்கப்பட்டிருந்தாங்க. அதுக்கு பிறகு வந்து என்னாச்சுன்னா இந்த ஒரு குடும்பத்தை இந்தியாவிலே ஒரு குடும்பத்துல 7 பேரும் வந்து இந்த நக்சல் இயக்கத்துக்காக சிறையில் இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சு ஒரு கன்சியாம் பரதேசி என்ற ஸ்டேட்ஸ்மேன் என்ற பத்திரிகையோட ஒரு நிருபர் வந்து இங்க வந்து தங்கி அந்த விஷயங்கள் எல்லாம் ஆய்வு பண்ணி அவர் ஒரு வழக்கு தாக்கல் பண்ணார். இந்த அம்மா அனந்தனாகி அப்புறம் திரும்ப புலவர் எல்லாருமே வந்து விடுதலை பண்ணணும், ப்ரீமெச்சூர் ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிறது நேரடியாக ஆர்டிகல் 32 வந்து உச்ச நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடுத்தார். அந்த வழக்கின் அடிப்படையில் தான் அந்த அனந்தநாயகி அம்மா விடுதலையானாங்க. அதுக்கு பிறகு வந்து பின்னால வந்து நம்ம புலவர், அப்புறம் திரும்ப வள்ளுவன், நம்பியார், மற்றவங்க எல்லாம் விடுதலை ஆனாங்க. ஸோ இந்த அளவு அது மட்டும் இல்லாம அந்த அந்த காலகட்டத்தில் வந்து என்னாச்சுன்னு சொன்னா 1980 வந்து முதல்ல வந்து என்னாச்சுன்னா ஒரு இப்போ வேலூர் மாவட்டம் ஆத்தார்காட் டிஸ்ட்ரிக்ட்ல வந்து அங்கே திருப்பத்தூர் பகுதியில் வந்து என்னாச்சுன்னு சொன்னா பழனிசாமின்னு ஒரு இன்ஸ்பெக்டர் 2 காவலாளிகள் வந்து என்னாச்சுன்னா ஒரு 6 பேரை பிடிச்சி வரும்போது அந்த ஒரு வெடி வெடிக்கிறதுல வந்து அந்த பழனிசாமி இன்ஸ்பெக்டர் வந்துடுறாரு, மற்ற 2 காவலர்கள் இறந்துறாங்க, 3 தோழர்கள் இறந்துறாங்க.
இருந்தால் கூட அந்த நேரத்தில் வந்து பயங்கர அடக்குமுறை வந்து அந்த தேவாரம் வந்து அவர் பண்ணது வந்து இப்போ 30 தோழருக்கு மேலே வந்து என்னாச்சுன்னா இந்த என்கவுண்டரில் வடார்காடு தர்மபுரி பகுதிகளில் வந்து என்கவுண்டரில் வந்து ஒரு 30 பேருக்கு மேலே என்கவுண்டரில் கொல்லப்பட்டாங்க. அந்த என்கவுண்டர் வந்து அதை ஆய்வு பண்ண சென்ற அந்த ஃபேக்ட் பெயிண்டிங் டீமில் உள்ளவங்களுக்கே பயங்கரமான தாக்குதல் நடந்தது தமிழ்நாட்டில். அந்த அளவுக்கு இந்த தேவாரத்தினுடைய அடக்குமுறை ஜாஸ்தியாக இருந்தது. அதன் அடிப்படையில் தோழர் பாலன் வந்து கொல்லப்பட்டார். அதை வந்து என்னாச்சுன்னா அவர் என்கவுண்டரில் தாக்கப்பட்டார். இருந்தால் கூட வந்து அவர் ஆஸ்பத்திரியில் பிழைச்சிட்டு இருக்கும்போது 12/9 நடந்தது. ஆனால் அவர் பிழைச்சுவாரோ என்ற காரணத்தினால அவரை வந்து அவருடைய அங்கு உள்ள மருத்துவர்களுடைய விருப்பத்துக்கு எதிராக அவரை வந்து இங்கே சென்னைக்கு கொண்டு வந்தாங்க. சென்னைக்கு வர வழியிலே தேவாரம் வந்து வன்மையாக தாக்கி அவர் சென்னை மருத்துவமனையில் இறந்துட்டார். இதையெல்லாம் ஆவணப்படுத்தி வந்து அந்த லோக்கியான் அந்த மனோகரன் என்று நம்முடைய தோழர் மனோகரன் இன்னொரு லோக்கியானில் வந்து அக்னி கோத்தாரி என்பவரும் வந்து உச்சநீதிமன்றத்தை வழக்கு தொடுத்தாங்க. இது ஆவணமாக இருக்குது. அது சாஸ்திரி ராமச்சந்திரன் மற்றும் நம்ம மனோகரன் ராஜதுரை என்ற மனோகரனும் சேர்ந்து ஒரு புக் எழுதியிருக்காங்க. அதில் இந்த என்கவுண்டர் பற்றி எப்படியெல்லாம் வந்து தப்பா அது வந்து தேவையில்லாமல் அது கொலை தான் அப்படிங்கிறது நிறுவனம் பண்ணுறதுக்காக உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஆவணப்படுத்தப்பட்டிருக்குது. இருந்தாலும் இந்த தமிழ்நாடு விடுதலை படை என்ன நோக்கத்துக்காக தொடங்கப்பட்டது, தமிழின விடுதலைக்காக எவ்வாறு போராடினாங்க என்பதை பற்றியெல்லாம் இன்னும் ஆவணப்படுத்தப்படவில்லை. அப்படிப்பட்ட ஆவணங்களை இருந்த இந்த புலிலன் போன்றவர்கள் எல்லாம் இன்று முயற்சி செய்து கொண்டு வர வேண்டும். அது மக்கள் முன்னால் அதனை நாம் கொண்டு செல்ல வேண்டும் என்று வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.